என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். நவம்பர் 12ஆம் நாள். இன்றைய தியானத்திற்கான தலைப்பு ஒளியின் இடத்திற்கு. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம், வசனங்கள் 12-18 வரை. விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன். அப்போஸ்தலர் 26:18. சமய வெறி. அகிரிப்பா ராஜாவுக்கு முன் விசாரிக்கப்படும் பவுல் அடிகளார் முன்னுரையாக பேசியதை நேற்று பார்த்தோம். அடுத்து அவர் தன் வாழ்க்கையில் நடந்த பேரதிசயத்தை சொல்லுகிறார். இப்போது யூதர்கள் பவுலை எப்படி எப்படி துன்பப்படுத்தினார்களோ அதையெல்லாம் அன்று பவுலும் செய்திருக்கிறார். பரிசுத்தவான்கள் எனப்படும் விசுவாசிகளை சிறையில் அடைத்திருக்கிறார். அவர்களை கொலை செய்ய சம்மதித்திருக்கிறார், தண்டித்திருக்கிறார், தேவதூஷம் சொல்ல கட்டாயப்படுத்தியிருக்கிறார், துன்பப்படுத்தியிருக்கிறார். வசனங்கள் 10-11. பவுல் மற்றவர்களுக்கு செய்ததெல்லாம் இப்போது அவருக்கு செய்யப்படுகிறது. காரணம் என்ன? சமய வெறி, அதாவது தீவிர சமயப்பற்று. ஆண்டவரை பற்றி கொள்வது வேறு, தான் சார்ந்துள்ள சமயத்தையும் அதற்குரிய சடங்குகளையும் பற்றி கொள்வது வேறு. சமய வெறியினால் செய்யப்படும் கொடுமைகளை ஆண்டவர் விரும்புவதில்லை. எனவே நாமும் எக்காரணத்தை கொண்டும் கிறிஸ்தவத்தை ஏற்காதவர்களை இழிவுபடுத்துதலோ கொடுமைப்படுத்துதலோ கூடாது. யூத சமய பற்றினால் கிறிஸ்தவர்களை தாக்கிய பவுலை ஆண்டவர் நேரிலே தரிசனமாகி தன் பிள்ளையாக்கி தன் ஊழியக்காரனாக மாற்றிய விந்தையை அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் படித்தோம். இப்போது அதையே பவுல் அகிரிப்பா ராஜா முன் சொல்லுகிறார். கிறிஸ்து ஏன் பவுலை மாற்றினார்? 1. பவுலின் இனமான இஸ்ரவேலரும் இஸ்ரவேலர் அல்லாதவர்களும் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். 2. பாவ மன்னிப்பு பெற்ற பரிசுத்தவான்கள் தங்களுக்குரிய நித்திய ஜீவனாகிய உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். 3. மக்கள் பாவ இருளை விட்டு பரிசுத்தமான ஒளி நிறத்திற்கு திரும்ப வேண்டும். 4. அவர்கள் சாத்தானுடைய அதிகார பிடியினின்று தப்பி தேவனிடத்திற்கு வர வேண்டும். இத்தகைய ஆன்மீக மாற்றங்கள் நிகழ மக்களின் அகக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதை செய்வதற்காகவே ஆண்டவர் தமஸ்கு வழியில் பேரற்புதம் செய்து பவுலை மாற்றினார். பவுலை போல மனிதரை பரிசுத்தப்படுத்தும் பணியை செய்வதற்காகவே நம்மையும் ஆண்டவர் தன் பிள்ளைகளாக்கி இருக்கிறார். மனிதரை பரிசுத்தப்படும் பணியை இயன்றவரை செய்வோம். மனிதரை பரிசுத்தப்படுத்தும் பணியை இயன்றவரை செய்வோம். ஜெபம். பரம தந்தையே, இரட்சண்ய பணியில் என் பங்கை நான் செய்யும்படி என்னை பயன்படுத்தி அருளும். ஆமேன்.